இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. கனவுல வரக்கூடிய விஷயங்கள் நிஜமாக ஆகக்கூடிய சூழல் எந்த டைம்னா இந்த 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய கனவுகள் எப்பவுமே பலிக்கும். கனவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. நான் போன வாரம் கூட விஜய் சேதுபதி சாதாரணமாக சந்திச்சுக்கிட்டோம் கனவுல. சில டைம் விஜய், அஜித், ரஜினி, எங்கள் அப்பா எல்லாம் வருவாங்க. சில சொல்யூஷன் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த சோல்கிட்ட பேசணும். பேசும்போது அந்த கனவு பலிக்குது. பகல் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் கனவு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே விடிஞ்சக்கப்போ விடிகாலையில் வரக்கூடிய கனவு பலிக்காது. இறந்து போனவங்க வந்தாலோ இல்லை இறக்கமாய் தானே இறக்கமாய் ஆக்சிடென்ட் ஆகி இறக்கமாய் இருந்தால் அது இப்போ அவனுக்கு ஆயில் கட்டி அவனுக்கு ஏதோ பிரச்சனை வரப்பாது. அந்த அந்த ஒரு கனவு எப்படிப்பட்ட கனவுன்னு அவனுக்கு சொல்ல தெரியணும். எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல தெரியணும். பாம்பே பார்க்கணும். கொத்தி அவன் செத்ததை பாம்பு பார்த்துட்ருக்கணும். இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு யோகம். ஆமாம், போல் திடீர்னு எம்எல்ஏவெல்லாம் ஆனாங்கல்ல, திடீர்னு மினிஸ்டரெலாம் ஆனாங்க. இவங்க கனவுலாம் அவங்களுக்கே அறியாமல் அவங்களோட சோல் வேலை செஞ்சுருக்கும். அப்படி இருந்தால் தான் பாம்பு, யானை மிதித்து யானை பார்க்கணும். அதெல்லாம் பெரிய யோகம். இவன் பார்க்கணும். அதையே யானை பார்க்குதுங்கிற இவன் உணரணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேய் என்னை துரத்துற மாதிரி நான் கனவு கண்டேன். அப்போ பேய் அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? பேய் இருக்குது, கடவுளுக்காக. அது ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை பொறுத்து. உங்களுக்கு இருக்கு. இப்போ பேயும் உண்டு. அப்போ நிஜ வாழ்க்கையில் நிஜமாவே பேய் நம்மளுக்கு துரத்து வந்த மாதிரி நான் நிறைய பார்ப்பேன். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அமாவாசை ஜோதிடர் பொன்முடி அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்போ அதிகாலை காண்ற கனவு அப்படின்றது பலிக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உண்மையிலேயே அது பலிக்கக்கூடிய கனவுகளா சார்? ஆதி காலத்துலேருந்து அதான் நம்புகிறாங்க. நானும் அதான் நம்புகிறேன். நிறைய பேர் அந்த முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம், மொத்தம் 4 ஜாமம் இருக்குது. அதில் இந்த 3ஆம் ஜாமம், 2ஆம் ஜாமம் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த நேரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே அந்த எண்ணங்கள் இதெல்லாமே ரொம்ப நினச்சதை அடையக்கூடிய எண்ணங்கள். நம்ம ஆத்மாவும் அப்படித்தான். நம்ம ஆத்மா நம்ம சாதாரணமாக நினச்சிட்டோம். ஏதோ உயிர், நம்மளோட சோல் பயங்கரமான எல்லாத்தோட சோல். என்னோடதுன்னு இல்லை, உங்களோடது, நாயோடது, எல்லாத்துக்குமே ஒரு சோல் இருக்குது. அதனால தான் அந்த சோலுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருக்குது. அப்போ நம்ம படுத்து தூங்கும்போது அந்த எந்த காலகட்டத்தில் அந்த சோல் வேலை செய்யுது. உலகத்திலேயே காசே கொடுக்காம நம்மளோட சோல் போய் சில இடத்த போய் சந்திச்சுட்டு வரும். சில கனவுகளை போய் அது அந்த சோல் அது அப்போ அந்த கனவுல வரக்கூடிய விஷயங்கள் நிஜமாக ஆகக்கூடிய சோல் எந்த டைம்னா இந்த 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய கனவுகள் எப்பவுமே பலிக்கும். ஓகே. நம்மளுக்கு கெட்டதாக வந்தால் கூட அந்த கெடுதலான விஷயம் கூட அது காட்டி கொடுக்கும். அது கொஞ்சம் சில நட்சத்திரங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மிருகசீர நட்சத்திரம், அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம், அதுக்கப்புறம் சில பேர் சாமியை குறிகளை சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோல் அவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும். அமாவாசையில் பிறந்திருப்பாங்க, பௌர்ணமியில் பிறந்திருப்பாங்க. அப்போ ஒரு சில பேர் அஷ்டமியில் பிறந்தவங்க கூட சில பேர்த்துக்கு வேலை செய்யுது அந்த சோல். அப்போது அந்த கனவும் பலிக்குது. கனவுக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. நான் போன வாரம் கூட விஜய் சேதுபதி சாதாரணமாக சந்திச்சுக்கிட்டோம் கனவுல. சில டைம் விஜய், அஜித், ரஜினி, எங்கள் அப்பா எல்லாம் வருவாங்க. சில சொல்யூஷன் எல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அந்த சோல்கிட்ட பேசணும். பேசும்போது அந்த கனவு பலிக்குது. பகல் கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் கனவு பார்த்தீங்கன்னா
6 மணிக்கு மேலே விடிஞ்சக்கப்போ விடிகாலையில் வரக்கூடிய கனவு வந்து பலிக்காது. இப்போ நானே சில டைமில் 5 கொலையெல்லாம் பண்ணி போலீஸ் நம்மளை தேடுற மாதிரி ஒரு கனவு எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். உங்களுக்கு வந்ததா கனவு? கனவு வந்திருக்கு சார். அந்த மாதிரியான ஒரு கனவு ஏதாவது ஒரு கனவு வந்து பயமாக கனவு வந்தது? வந்திருக்கு. அது மாதிரி எனக்கு ஒரு பயமாக ஒரு கனவு. இந்த கனவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, அது எந்திரிச்சுக்கப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம அதே மனநிலையில் இருப்போம். நம்மளை போலீஸ் வந்து பிடிக்க போகுது அப்படின்னு. அப்போ தான் தெரியுது கனவு. இப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஆன்மீகத்துக்கும் டீப்பாக போகாமல் இல்லை ஆன்மீகத்துக்குள்ளே போகக்கூடிய சூழல் வரும்போது இந்த மாதிரி சூழலெல்லாம் வரும். இதே சோல் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணியோ இல்லை யோகா பண்ணிட்டு வரும்போது சோல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய பெரிய மகான்களை போய் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ நம்ம அவங்க சொல்லுவாங்க இது பண்ணு, இது செய், இது 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 நம்ம கேள்வி கேட்கணும். அவ்வளோ அதுக்கு நிதானம் தேவை. நம்ம என்ன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதோ அங்கே கேட்கணும். அவங்கக்கிட்ட கேட்கும்போது அது பலிக்குது. அப்போ வந்துட்டு தொடர்ந்து நம்மளுக்கு ஒரு கனவு வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது ஃபியூச்சரில் கண்டிப்பாக அது நடக்கும். அந்த மாதிரி நம்ம பயப்படக்கூடாது, கேட்கணும். அங்கே இப்போ அம்மனே வந்து வராயம்மன் சில பேர்த்துக்கு கனவு வருவாங்க. கேட்கணும், எனக்கு இப்படி பிரச்சனைன்னு கேட்கணும். இவன் பயந்துட்டு வராய அம்மனே வந்துட்டாங்க, நம்ம பேசவே முடியல, நம்ம சோலே பயந்துக்குது அப்படின்னா அங்கே வந்து இவங்ககிட்ட தான் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இவங்க வந்து முழுமையாக போகலை. இவங்க கொஞ்சம் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் உட்காரக்கூடிய ஆளாவோ இல்லை நல்ல மெடிடேஷன் உட்காரக்கூடிய ஆளாவோ கொஞ்சம் மனசை வந்து ஹீலிங் பண்ணணும். ஹீலிங்கெல்லாம் அதை பற்றி யாருமே பேசவில்லை. மனதை சுத்தப்படுத்த ஹீலிங்னா சுத்தப்படுத்துறது. இப்போ அது ஒன்று அட்வான்ஸ் ஆகி வெளிநாட்டிலலாம் ரொம்ப பேசப்படுது, நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துருக்குது. மன ஹீலிங் பண்ணும்போது நாம் என்ன கேள்வி கேட்க போகிறோமோ அதையை தெளிவாக நமக்கு வரக்கூடிய ஆத்மாக்கிட்டேயோ இல்லை அது நல்ல ஆத்மாவும் இருக்கலாம் கெட்ட ஆத்மாவும் இருக்கலாம், அவங்ககிட்ட நம்ம கேட்கணும். கேட்கும்போது அது வேலை செய்யும். ஓகே சார். இப்போ வந்துட்டு கனவுல வந்துட்டு நம்மளோட ரொம்ப நெருக்கமான உறவுகள்லாம் வந்துட்டு இறந்து போகிற மாதிரி நிறைய பேருக்கு கனவு வருதுன்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி கனவு வந்தால் நல்லதுதா, ஏன்னா அவங்களுக்கு ஆயுசு ஜாஸ்தியாகுன்ற மாதிரியான நம்பிக்கை இருக்குல்ல சார், இது எந்த அளவுக்கு உண்மை சார்? நீங்களே கேள்வின்னு சொல்லிட்டீங்க, பதில்னு சொல்லிட்டீங்க. அதில் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம். என்னென்னா இறந்து போனவங்க வந்தாலோ இல்லை இறக்க மாதிரி தானே இறக்க மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி இறக்க மாதிரி இருந்தால் அது இப்போ அவனுக்கு வந்து ஆயில் கட்டி அவனுக்கு ஏதோ பிரச்சனை வரப்பாது. அந்த ஒரு கனவு எப்படிப்பட்ட கனவுன்னு அவனுக்கு சொல்ல தெரியணும். எப்படி இது வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்ல தெரியணும். அப்போ அதில் என்ன நடந்துருக்குது, அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வந்தாங்களா இல்லை உனக்கு இப்படி ஒரு நடக்க போகுதுன்னே சொல்ல வந்தாங்களா? இறந்து மாதிரி கனவு வந்து மறுபடியும் அதே கிட்ட போய் இவன் அழுவான். அந்த கனவுக்குள்ளேயே இன்னொரு கனவு அப்படியெல்லாம் வந்தாதான் அது என்ன பலன் சொல்ல முடியும். ஆனால் பொது பலன் என்னன்னா இறந்த மாதிரி கனவு கண்டாலோ அது வந்து யோகம். இப்போ பாம்பு கனவுல வர்றது இல்லைன்னா நிறைய பேருக்கு யானை மிதிக்கிற மாதிரி கனவு அப்படின்லாம் சொல்லி ரொம்ப பயப்படுறாங்களா சார்? இது பயப்படக்கூடிய விஷயமா? பாம்பு துரத்தணும், கடிக்கணும், கடிச்சு செத்தே போச்சுன்னு பாம்பே பார்க்கணும், கொத்தி அவன் செத்ததை பாம்பு பார்த்துட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து பெரிய அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு யோகம். ஆமாம், இப்போ திடீர்னு எம்எல்ஏவெல்லாம் ஆனாங்கல்ல, திடீர்னு மினிஸ்டரெலாம் ஆனாங்க, இவங்க கனவுலாம் வந்து அவங்களுக்கே அறியாமல் அவங்களோட சோல் வந்து வேலை செஞ்சுருக்கும். அப்படி இருந்தால் தான் பாம்பு யானை மிதித்து யானை பார்க்கணும். அதெல்லாம் பெரிய யோகம். இவன் பார்க்கணும், அதையே யானை பார்க்குதுங்கிற இவன் உணரணும். அப்படிங்கும்போது அவன் வந்து கண்டிப்பாக ஒரு யானை வச்ச கோயிலுக்கு போகணும், போய் கும்பிடுவான். இல்லைன்னா யானை இருக்க கோயிலுக்கே போவான். அது வந்து மிகப்பெரிய. அதே யானை மாலை போடுது, யானை வந்து மாலை போடும், வேலையை இவன் கழுத்தில் போடும். அதெல்லாம் கஷ்டம் வரப்போகுது, அவனுக்கு பெரிய கஷ்டம் வரப்போகுது. சில டைமில் என்ன ஆகும்னா யானை சில கூட்டமாக யானை வந்து நிற்கும் கனவுல வந்து அவனுக்கு மாலை போடும். அப்படி பாடுதோன்னா அவன் திடீர்னு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படிலாம் கணக்கு இருக்குது.
அது பொதுவாக யானை வந்துச்சு, யானையே வந்துச்சு சொல்லி இவன் எந்திரிச்சிட்டானா முடிஞ்சு போச்சு. அப்படி யோகங்கள் வந்து இவனோட எண்ண அலைகளே யோகமாக மாறுது அப்படின்னு சாமுத்தியா லட்சணம் சொல்லுது. அதில் தான் ஒரு பாட்டு கனவு. கனவு வந்து ஜோசியத்தில் ஒரு அங்கம்தான். ஓகேங்க சார். இப்போ எந்த மாதிரி கனவுகள் வந்தால் நல்லது, இல்லை எந்த மாதிரி கனவுகள் வரக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் பெரிய லிஸ்ட்டு. இப்போ ஒரு சிலது இந்த மாதிரி உங்ககிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்கலாம் இல்லையா, இந்த மாதிரி கனவு வருது அதனால, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? கனவு எனக்கே நிறைய வந்திருக்குது. கனவு எனக்கு ஒரு 10 நாளில் ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, இல்லை ஒருத்தருக்கு நான் பணம் கொடுக்கணும், கடன் கொடுக்கலாம், அன்றைக்கி நைட்டு ஒரு கனவு வருது, கொடுக்காத அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, கொடுத்தா மாட்டிக்குவேன், கொடுத்தவன் சண்டை கட்டுறான், கனவுல கொடுத்துட்டு அவன் பயங்கரமாக சண்டை கட்டிகிட்டு இருக்கான், கனவுலேயே சண்டை கட்டுறான், அவனுக்கு கொடுக்கவே கூடாது, அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். அவனே வந்து அவனோட ஆத்மாவே வந்து இவங்கிட்ட சொல்லுது கொடுக்காத எனக்கு அப்படின்னு. அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன். அது மீறி போய் கொடுத்தான்னா மாட்டிக்குவான். அதுவும் நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். அப்போ கடன் கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ப வச்சு தான் கடன் வாங்குவாங்க. அப்போது உனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நம்ப வச்சு தான் பண்ணுறாங்க. அப்போ கனவுல மட்டும்தான் அவன் சண்டையெல்லாம் கட்டக்கூடிய அதே இது வந்து சண்டை சொல்லுவான். இது நேற்று நைட்டு நீ கனவுல வந்த ஒரே சண்டையாக இருந்தது, உனக்கு எனக்கு சண்டை வந்தது, உனக்கு நான் கொன்ன மாதிரியெல்லாம் கனவு கண்டேன் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது இதெல்லாமே வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ நீங்களே சொல்கிறீங்களா சார், இப்போ கனவு வந்துட்டு கண்டிப்பாக பழிக்கக்கூடிய கனவுகள் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேருக்கு கெட்ட கனவுகள் வருது அப்படின்னு சொல்லி பயந்து போகிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேய் வந்துட்டு என்னை துரத்துற மாதிரி நான் கனவு கண்டேன். அப்போ பேய் அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? பேய் இருக்குது, கடவுளுக்காக, அது ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை பொறுத்து. உங்களுக்கு இருக்கு. இப்போ பேயும் உண்டு. அப்போ நிஜ வாழ்க்கையில் நிஜமாவே பேய் வந்துட்டு நம்மளுக்கு துரத்து அந்த மாதிரி பார்த்துருக்கேன். நான் நிறைய நானே உணர்ந்துருக்கேன், பேயை பார்த்துருக்கேன், பேயை உணர்ந்துருக்கேன். அது எல்லா காரணத்துக்கும் இப்போ எங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க இந்த இடத்துல செத்து போயிட்டாங்க, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒன்று நடந்திருந்தா இப்போ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம இந்த வீட்டில் தங்குனா புரியும். நான் அப்படியெல்லாம் உணர்ந்துருக்கேன். சில இடங்கள் போய் ஒரு வீட்டில் போய் தங்க போனேன், ஒரே நைட்டு தான் தங்க போனேன். தங்கின இடத்துல நைட்டில் எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்குது, தெரியுது, உணர முடியுது. எனக்கு கெஸ்ட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ரூம் எல்லாமே மாமனார் மாமியாக வந்துட்டாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க, குழந்தைக்கு கெஸ்ட் ரூமில் வந்து அவங்க மாமனார் மாமியாக வந்துட்டாங்க. அவர் என்னோடய ஃப்ரெண்டு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஹாலில் படுக்க வச்சார். அப்போ எனக்கு வந்து தோணுது ஏதோ ஒரு நைட்டு 2 மணிக்கு ஒரு ஜன்னல்லேருந்து ஒரு 20 லைட் அடிக்குது. நான் கனவுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆக்சுவலாக லைட் அடித்து எழுப்பிட்டுருக்காங்க, யாருன்னு தள்ளி ஜன்னல்லேருந்து தட்டிகிட்ருக்காங்க. அப்போது அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தோணுது, அந்த இடத்துல ஒரு தப்பாக நடந்துருக்குது, ஏதோ அந்த ஜன்னல்கிட்ட நடந்துருக்குது மட்டும் எனக்கு தோணுது. இது நடந்த சம்பவம். அப்போது என்ன ஆகுது, அந்த ஜன்னல் உண்மையிலேயே லைட் அடிக்குது. 2 மணி நல்ல உச்சகட்ட தூக்கம். முழிச்சு பார்க்க உண்மையிலேயே லைட்டு, கனவு கிடையாது. இப்போ உண்மையிலேயே லைட்டு, கனவுல ஒன்று வந்துட்டு இருக்குது, நிஜத்துலேயும் நடக்குது, ஒரே சமயத்தில் நடக்குது. அப்போ நான் போய் ஜன்னல்கிட்ட போய் நிற்கிறேன், கதவை திறங்காங்க. நான் திறக்க முடியாதுங்க, தூக்க முதலே சொல்கிறேன். நீங்கள் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. நாங்கள் போலீஸ் நான் நம்ப முடியாது. உனக்கு ஐடி கார்டெல்லாம் காட்டுறோம், ஒருத்தன் மிரட்டுறான், நீ திறக்கல, நீ யார், நீ அங்கே நின்றுட்டு முதல்ல போலீஸான்னு நம்ப முடியலையே என்னால் அப்படின்னு. அப்போது ஒரு ஆள் போலீஸ் இதே போட்டிருந்தேன் அப்படி. அப்போ போலீஸுக்கு உண்டான ஒரு 7-8 பேர் நின்றுட்டுருக்காங்க. போய் கதவை திறக்க என்னை உண்டுலின்னு பண்ணுறாங்க. நீ யார், எங்கேருந்து வந்து ஆச்சா வச்சு. சார் கெஸ்ட் வீட்டுக்கு வந்தேன், கெஸ்ட்டாக படுத்துட்டு அவங்கள எழுப்புனா எழுப்ப முடியாது, ஒவ்வொரு ரூமில் இருக்காங்க, நான் ஹாலில் மட்டும்தான் எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்கிறேன். நீ எழுப்பிதே ஆகணும். அப்போ ஹவுஸ் ஓனர் அந்த நான் எந்த வீட்டில் தங்கணும்னா அவங்க போய் நான் எழுப்பி கூட்டிகிட்டு வந்து என்னோடய கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. என்ன ஆகுது, கிளம்பும்போது போலீஸ்கிட்ட கேட்டேன், ஏன் சார் கேட்டேன், 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீ படுத்த இடத்துல தான் ஒரு ஆளை எரிச்சு கொண்டாங்க. இதெல்லாம் கனவுல நடக்கிற விஷயங்கள். கனவுல இல்லை, இது நிஜத்துல போலீஸ்ன்னு சொல்லிட்டு போகுது. நான் அதுக்கு முன்னாடி யோசிக்கிறேன்,
படுத்துனே ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று இருக்குதுன்னு நம்மளுக்கு தோணுமில்ல. நிஜத்தில் ஒரு 2:30 மணிக்கு வந்து ஒரு போலீஸ்காரன் சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டை சொன்னேன், இந்த வீட்டை ஃபஸ்ட்டு காலி பண்ணு, டான்ஸ் இங்கே வந்து சூசைடே பண்ணி கொன்று எரிச்சிருக்காங்க. இது என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அப்படி நாம் போய் உண்மையாகவே நம்ம சூழல் நல்லா இருந்ததுன்னா, அங்கே வந்து கெட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா அது காட்டி கொடுக்கும். உலகத்தில் எல்லா அயோக்கியத்தனம் பண்ணிட்டு, ஊருக்கு ஒன்று சொத்தையெல்லாம் ஏமாற்றி இது பண்ணிட்டு, அடுத்தவன் சொத்தையெல்லாம் சாப்பிட்டு எனக்கு சாமியே வாங்கணும்னு சொன்னால் அது நடக்காது. உண்மையிலேயே இப்போ என்னையெல்லாம் நிறைய பேர் ஏமாற்றிருக்காங்க, நம்பிக்கை துவம் பண்ணியிருக்காங்க. நான் சிரிச்சுட்டு விட்டுருவேன். இந்த கருமாவை நீ எங்கே போய் கழிப்பீடா, எங்கே போய் கழிப்ப? என்னை ஏமாற்றிட்டு நீ நினைக்கிற, உன்னை நீ இது பண்ணுற, உன்னை காண்டவன் என் கருமாவை வாங்க விதி கொடுத்துருக்கான். அதனால் கடவுள் இதில் எனக்கு நல்ல விஷயம் நடக்கும். இப்படிப்பட்டவனுக்கு தான் என்ன பண்ண முடியும்? கடவுளும் பார்ப்பா, கடவுளையும் நான் உணர்ந்தேன், பேயும் உணர்ந்தேன். அதனால் தீய சக்தி இருக்குது, அது வந்து நல்லதும் பண்ணும் கெடுதலும் பண்ணும். இந்த தீய சக்தியே 2 விதமாக இருக்குது, அதெல்லாம் பெரிய ஜோனர். அதை வச்சுக்கிட்டு நான் இப்போ பொய்யா பண்ணி ஏமாற்றிட்டு இருக்காங்க. சாமியாடி சொல்கிறேன், பேய் அவங்களோட ஆத்மாவுக்கிட்ட கூப்பிட்டு உங்கள் தாத்தா என்ன பண்ணுச்சு, உங்கள் அப்பா என்ன பண்ணார், எப்படி செத்தார், இதெல்லாம் கற்பனையாக பண்ணி அவங்களோட பணத்தையெல்லாம் கையாளுறது வந்து ரொம்ப தப்பு. அப்படி தப்பாகவும் நடக்குது. ஆனால் உண்மை இருக்குது.